எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேனுங்க. விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் இந்த பிரபஞ்சம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வர நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஐப்பசி மாதத்துக்கு 29ஆம் தேதி சனி பகவான் சதயம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் 318 டிகிரியில் தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி, 4வது பாவகத்துக்கு அதிபதி, தகிரிய ஸ்தானாதிபதி, சுபஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அதுபோக சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியுங்க, ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது, ஒரு சிலரால் மட்டும்தான் முடியுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணத்திலையும் சாதகமான பலன்களை கொடுக்கறது இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன்களை கொடுக்கும். பயன்படுத்திக்கிறவங்க தான் சாதிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நேர காலங்கள் சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா அப்படின்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்க. 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் விளையக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். நாம் ஒரு தொழில் செய்கிறோம், இல்லை திருமணம் பண்ணுறோம், ஒரு வாகனம் வாங்குகிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம்னா அதுக்கான அமைப்புகள் அந்த நேரத்தில் இருக்கான்னு பார்த்து செய்தோம்னா நமக்கு எந்த சங்கடமும் இருக்கிறது இல்லைங்க. நினச்ச நேரத்தில் நினச்ச விஷயங்கள் செய்கிறதுனால தானே சங்கடங்கள் வருது. சாதகமான தருணமா அல்லது பாதகமான தருணமா அப்படின்றது ஒரு முறை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஏதாவது செயல் செய்யும் பொழுதோ தயவு செய்து பாருங்கள். இந்த பதிவில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம், அதுவும் ஆதாரபூர்வமாக. சனி பகவான் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பாதகாதிபதியாகவே இருக்கட்டுங்க, ஆனால் சுபஸ்தானாதிபதி அவரே. சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு சாரம் கொடுத்து பூசம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் 99 டிகிரியில் தான் செவ்வா சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் இருப்பார். அப்போ செவ்வாவுடைய பார்வை விருச்சிக ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீடு, சனி பகவான் இருக்கக்கூடிய இடம், 2 இடத்தையும் பார்ப்பாரு. சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் விருச்சிக ராசியாதிபதி செவ்வா. சனி பகவான் 10வது பார்வையா உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அற்புதமான பரிவர்த்தனை. அது மட்டும் இல்லைங்க, விருச்சிக ராசிக்கும் கும்ப ராசிக்கும் மட்டுமே தனஸ்தானாதிபதியும் தனகாரகரும் குரு பகவானா வருவார். அப்போது இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தனகாரகன் தனஸ்தானாதிபதி குரு பகவான் தான். அந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு 7வது பாவகத்தில் விருச்சிக ராசியாதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1 பாதத்தில் 54 டிகிரியில் இருக்கிறார். அப்போது உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறாரு குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்குறாரு குரு பகவான். சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறது தானுங்க முழுமையான ஜோதிடம். சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் குரு பகவான் ஏற்கனவே சாதகமான பலன்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா குரு பகவான் இருக்கக்கூடியது விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில். அப்போது இந்த சனி பகவானுடைய பார்வை 10வது பார்வை விருச்சிக ராசியும் குரு பகவானுடைய பார்வை 7வது பார்வை விருச்சிக ராசியில் படுறதுனால மண்மனையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் நீங்கும். அதுபோக மனசால் அப்படின்னா மனக்கோட்டை கட்டுறதுல ஆச்சரியம் ஒன்றும் கிடையாதுங்க. மண்ணில் கோட்டை கட்டுறோமோ இல்லையோ மனசில் நிறைய கட்டுவோம். இந்த வருஷத்தில் நம்ம ஒரு சொந்த வீடு வாசல் வாங்கிடணும், சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கிடணும், சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சு விடணும், பல யோசனைகள் பல கனவுகள் மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்குண்டான நேர காலங்கள் வருவணும் இல்லையா? விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சரியாக உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி தானுங்க சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. கார்த்திகை மாதம் 26 தேதிக்கு மேற்கொண்டு, கார்த்திகை மாதம் 26 தேதிக்கு மேற்கொண்டு அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஒரு 10 தேதி வரும் டிசம்பர் மாதத்தில். அப்போ அந்த டிசம்பர் மாதம் அந்த 10 தேதிக்கு மேற்கொண்டு
இந்த விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு வந்துருவார். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4வது பார்வையை உங்கள் ராசியை பார்ப்பாரு. சனி பகவான் 10வது பார்வையை உங்கள் ராசியை பார்ப்பாரு. குரு பகவான் 7வது பார்வையை உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போது என் கணக்கு பிரகாரம் இந்த வருஷத்துடைய எண்டு அந்த டிசம்பர் மாதம் 10 தேதிக்கு மேற்கொண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்குள்ளார 2025 பிப்ரவரி 4ஆம் தேதிக்குள்ளார விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்க போகுது. அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதாவது டிசம்பர் 10 தேதியிலிருந்து 40 நாளுக்கு முழுமையான பலன்கள் கொடுக்கும். 100% முழுமையான பலன்கள் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. என்னென்ன நீங்கள் செய்வீங்கன்றது சொல்லி போடுறேன். ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். தனஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியாதிபதியும் சேர்ந்து உங்களை பார்க்கறதுனால குருமங்கள யோகம் அந்த இடத்துல உங்களுக்கு ஏற்படும். அதை விட மிகப்பெரிய ஒரு விஷயமும் சொல்லிடுறேனுங்க. இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானாக வருவார். வேறு எந்த ராசிக்குமே தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் இல்லை. அந்த சூரிய பகவான் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் உங்களுடைய ராசியில் இருப்பார். அப்போது இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா சூரிய பகவானுடைய வீட்டையும் பார்க்குறாரு, சூரிய பகவான் இருக்கிற இடத்தையும் பார்க்குறாரு. விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் சூரிய பகவானுடைய வீட்டில் இருந்துட்டு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. குரு பகவானும் பார்ப்பார் அந்த தருணத்தில். இந்த வகையில் 100% தொழிலில் மாற்றங்கள். ஐயா வேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறனுங்க 2 வருஷமாக. 100% அந்த டிசம்பர் 10 தேதிக்கு மேற்கொண்டு பிரகாசமாக இருக்கும். சார் நவம்பர் மாதம் 15ஆம் தேதின்னு சொல்கிறீங்க, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, அதாவது வக்ர நிவர்த்தி. வக்ர பயிற்சி கிடையாது, மாற்றி சொல்லிவிட்டனுங்க. வக்ர நிவர்த்தி 2024 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தானுங்க. குழந்தை பிறந்த உடனே நடக்கிறது இல்லைங்க. ஒரு கிரகம் சாதகமான சூழ்நிலைக்கு வருதுன்னா அப்பயே நல்ல விஷயங்களெல்லாம் எதிர்பார்த்துக்கிட முடியாதுங்க. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனாலும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு முழுமையான பலன்கள் எப்போ வரும்னா டிசம்பர் மாதம் 10 தேதிக்கு மேலே. 4 வருஷமாக உட்காந்துருந்தோம் ஒரே இடத்துல. ஒரு 15 நாள் 20 நாள் நம்ம பொறுக்க மாட்டோமா? டிசம்பர் 10லிருந்து எவ்வளோ மாற்றங்கள் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய தொழில் ஸ்தானம் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கிற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். நிரந்தரம் இல்லாமல் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறனுங்க பர்மனெண்ட்டாக வேலை செய்யாமல் டெம்பரவரியாக பண்ணிகிட்டு இருக்கிறனுங்கன்னா பர்மனெண்ட் ஆகும். அதுபோக வேண்டா விருப்பாக செய்துக்கிட்டு இருக்கிறனுங்க வேலை வேண்டா விருப்பாக செய்யணும்னு அவசியம் எனக்கு இல்லை. நான் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லை, என்னுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, நாம் போகக்கூடிய பாதை இது கிடையாதுங்க. இப்படியெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். 2024வது வருடம் முடிகிற தருணம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன். 9 கிரகங்களில் வெளி சுற்று கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி பகவான், குரு பகவான், செவ்வாய், இந்த 3 கிரகங்களுடைய பார்வை வாங்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை தரும். இது இயல்பாகவே இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த தருணத்தில் சனி பகவான் முழுமையாக வக்ர நிவர்த்தி ஆகிட்டு குரு பகவானுடைய சாரன்னு சொல்லக்கூடிய புரட்டாதி சாரம். புரட்டாதி நட்சத்திரம்ன்றதுங்க குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பணப்பிரச்சனை இருக்குதுங்க. இந்த தருணத்தில் அந்த சங்கடங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு பாதை கிடைச்சிரும். அதுபோக மண்மனை, நான் முதலியே சொன்னேனுங்க ஆரம்பத்திலேயே, நிறைய நண்பர்களுக்கு மண்மனையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கள் போகுது. மனசுக்குள்ளே மனக்கோட்டை கட்டியிருப்பீங்க இல்லையா? நம்ம சொந்த வீடு வாசல் வாங்கி போடணும், இடம் வாங்கி போடணும் அப்படின்ற ஆசை இந்த வருடத்துடைய இறுதியிலே இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமைய போகுது. அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதுபோக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தையும் பார்க்குறார். அப்போது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த அந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. அது மனசாலாக இருந்தாலும் சரி, இல்லை கிரகங்களாக இருந்தாலும் சரி, இந்த தருணத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் தடைகள் நீங்க போகுது. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த தொல்லைகள் நீங்க போகுது. 10வது பாவகத்தை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி கொடுக்க போகுது. உங்கள் ராசியும் பார்க்கறதுனால
தகரிஸ்தானாதிபதி இல்லைங்களா சனி பகவான், ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமான்ற 2 மனசு இருந்திருக்கும் இதுக்கு முன்னுக்கு. ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை அந்த மாதிரி, ஏன்னா இருக்கிற வேலையை விட்டுவிட்டா என்னடா பண்ணுறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கும். ஆனால் சனி பகவானுடைய பார்வை அவர் வக்ர நிவர்த்தியிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த வேகம் அதிகமாக இருக்கும். ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறுவேளை பார்க்கக்கூடிய ஒரு திறமை கண்டிப்பாக வரும். நிச்சயமாக விருச்சிக ராசியில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. 2024 வருடம் நவம்பர் 15 உங்களுக்கு 2025 வருடம் மார்ச் மாதம் 29 வரைக்கும் அருமையான நேரம். இதில் சரியாக நமக்கு எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் 10 பிப்ரவரி மாதம் 4 வரைக்கும் ரொம்ப 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 பிரமாதமான நேரம். டிசம்பர் 10 பிப்ரவரி 4 வரை காற்று அடிக்கும் போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கான நேரம். இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணமும் கூட. இந்த நேரத்தில் சம்பாதிச்சவங்க சாதிக்கலாம். நீங்கள் சாதிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த தருணத்தில் நீங்கள் போடக்கூடிய உழைப்பு தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வரப்போகுதுங்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு 10% உங்களுக்கு வேலை செஞ்சால் கூட போதுமானது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி என்னன்றது பாருங்கள். அந்த சுய ஜாதகத்தில் ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதுக்குண்டான வழிமுறைகள் பண்ணுறதுனால இந்த அற்புதமான ஒரு பொக்கிஷமான காலம் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும். சரியா? எது எப்படி இருந்தாலும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு உண்மையிலேயே ஒரு மன நிறைவான ஒரு பதிவாகவும் அதுபோக பயனுள்ள ஒரு பதிவாகவும் இருக்குன்ட்டு நான் மனசால் நம்புறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.